தமிழ்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் ஏ.கே. பூமிராஜன் அவர்கள். தமிழன் எங்கே இருக்கிறான், திராவிடன் எங்கே இருக்கிறான்றது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிறவன் பூரா தமிழன், இல்லாத இடத்த தேடி போய்கிட்டே அத்தனை நாள். திராவிடனை வீழ்த்துவதே நம்மளுடைய நோக்கம். ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. திராவிடன் என்றால் என்ன தெரியாதவனுக்கு தான் தெரியாது, வெங்காய தோலுண்டு. திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லா பேரும் பேசிட்டு போயிட முடியாது. ஆரியத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடினாலும் நம்மளுக்கு ஆபத்து, திராவிடத்தை தூக்கி பிடிச்சு பேசினாலும் ஆபத்து. பணம் கொடுப்பான், பதவி கொடுப்பான், தமிழ் இனத்தில் உள்ள அடையாளத்தை கொடுக்க மாட்டான். வந்தவன் போனவன் எல்லாம் அவன். இன்னைக்கு திமுகவை எடுத்துக்கங்க, எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரிய கட்சியா எடுத்தாலும் சரி, திராவிட கட்சியா எடுத்தாலும் சரி, 75% வந்தேரிகள் தான். எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட செயலாளர் வந்தவன் போனவன் எல்லாம் இருக்கிறான். தமிழன் தமிழன் தான் ஆள வேண்டும். தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்களை விரட்டிவிட்டு வந்தேரிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இன்று இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ததா சாதாரணம் அல்ல. ஆதி தமிழர்களுடைய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது. அந்த எண்ணம் யாருக்கு வரும் என்றால், தமிழனாக பிறந்து தமிழ் ரத்தத்துக்காக பிறந்தவனுக்கு மட்டும்தான் வரும். இரண்டு அப்பாவை சொல்லிக்கிறேன், ஒரு அம்மாவை சொல்லிக்கிறேன். ஆந்திரா என் பக்கம், தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு அம்மா ரெண்டு அப்பாண்டு வாங்க. எங்களுக்கு அப்பாலாம் ஒண்ணுதான், அம்மாவும் ஒண்ணுதான். வந்தவனுக்கு போனவனுக்கு தான் ரெண்டு அப்பா ஒரு அம்மா. தமிழ்நாட்டை தமிழ் ஆள்றதுக்கான மேடை இது. திராவிட மேடை அல்ல, ஆரிய மேடை அல்ல. ஏதோ நாங்க வந்து மேடையில பேசிட்டு போறதுக்கா அல்ல. இந்த பேசுற இடத்துக்கு வந்ததுக்கு என்ன தெரியுமா, முல்லை நிலத்தமிழர்கள் ஆயர் இடையர் கோனாரோடைய வரலாறு மட்டும் நான் பேசுறதுக்காக வரல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோடைய இடத்திற்காக வந்து என்னை அழைத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எனக்கு மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாட்டுல இருந்து பேசுவாங்க. ஆனா தமிழ் அண்ணனுக்கு, சீமான் அண்ணனுடைய பயணம் பண்ணுங்கன்னுட்டு. நான் அண்ணன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் தமிழ் தேசியம் தான் பேசுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் திராவிடத்தை கழுவி கழுவி ஊத்துவேன், ஆரியத்தை கழுவி கழுவி ஊத்துவேன். தனியா இருந்தாலும் தன்மானத்தோட தான் இருப்பேன். எவன் இந்த பணத்துக்காகவோ பஞ்சம் பிழைக்க வந்தவன் நாள்ல. பூர்வீக குடி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் தான் நிற்பேன். அது தேவேந்திர குல சமுதாயமாக இருக்கட்டும், ஆதித்தமிழர் பறையர் சமுதாயமாக இருக்கட்டும், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன். ஐயா கோனார் அடிச்சாலும் அவனை தூக்கி உள்ளக்க வைன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கு வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, கோயிலுக்குள்ள நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். சொல்றவன் தான் நம்மளுக்கு எதிரியா இருப்பான். அப்ப நம்ம வந்து என்ன போனா, அந்த கோவிலே வந்து நம்ம கட்டியிருந்ததான் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தட்டோட இருப்பாங்க. அவன் தான் பிச்சைக்கார பயிலுக. தமிழ்நாட்டை தமிழ் சமூகம் ஆள வேண்டும். இனிமேல் நம்ம விழுத்து கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும். நம்ம வந்து நம்ம தான் 100 சீட்லையுமே நம்ம தான் இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம அதுக்குள்ள கலப்படமே வரமாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கலாம் கலப்படம் எங்க இருப்பேன், கலப்படம் எங்க இருக்காதுன்றது. திராவிடத்தை கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊருப்பட்ட கலப்படம் இருக்கு, ஆரிய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊருப்பட்ட கலப்படம் இருக்கு. தமிழ் தேசியத்துக்குள்ள போனா மட்டும்தான் கலப்படம் என்றால் என்னன்னு தெரியாது. தமிழன் ஆள்வதற்கு, தமிழன் வாழ்வதற்கு ஏத்த இடம். நம்ம வந்து ஆந்திராவுக்கு போனவனே நம்ம தமிழன் தான் சொல்லுவோம், பீகாருக்கு போனாலும் தமிழன் சொல்லுவோம், உலக நாட்டில் எங்க போய் வாழ்ந்தாலும் தமிழன் சொல்லுவான். ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, நாங்க இங்க வந்தவனே திராவிடன் தான், இல்லாத பேரை வச்சுக்கிறான். ஏன்னா அதுதான் அவனுக்கு அப்பனை 2 ஆகி போயிட்டாங்க, ஆத்தா 1 ஆகி போச்சு. அதனால பேரு தெரியாம வச்சுட்டாங்க போல. இனி மாத்திடுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் கேவலப்படுத்துறோம்ல, ஐயே 2 அப்பான்னு சொல்லிட்டாப்புல, அப்ப எங்க அம்மா மேல சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரை மாத்திடுவாங்க. திராவிடம் என்ற பேரே இனி இருக்காது. திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டோம். நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறதோ, இந்த தமிழ் சமுதாயம் எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறதோ, தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நான் நிற்பேன். என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும். அது நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் தான் ஆளணும். வந்தவன் போனவனுக்கெல்லாம் இடம் கொடுத்துதான் இன்னைக்கு செஞ்சி கோட்டை இருக்குது. அது வந்து கோனேரி கோட்டை. அண்ணன் சீமான் அண்ணன் மேடை போட்டு பேசின இடம்.
தமிழனுடைய வரலாறு நிறைய இருக்குது. நம்ம தேடி போய் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும். அந்த செஞ்சிக்கோட்டைக்கு முன்னாடி ஆனந்தரங்க கோனுடைய சிலை வைக்கணும். அது அண்ணன் சீமான் அண்ணனால மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்தாரு தெலுங்கு இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆரியனை வைக்க மாட்டான். அவன் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பாண்டி தான். ஓட்டு வாங்கி முடிச்சோடனே அவனை வெட்டுறா குத்துறான்ட்டுறான். திராவிடத்தை தூக்கி பிடிக்காதீங்க, ஆரியத்தை தூக்கி பிடிக்காதீங்க. ஆபத்து விலையை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நம்மளை அடிச்சு விட்டேன் வெட்டி விட்டேன் குத்தி விட்டேன்னா ஒருத்து வரமாட்டான். தமிழனுக்கு ஒரு பிரச்சனை, தமிழன் மட்டும்தான் வருவான். தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து அண்ணன் எவ்வளவோ பிரச்சனைகள் என்கிட்டலாம் வந்து அண்ணன் சீமானண்ணன் கூட போயிடாதீங்கன்னுவாங்க. அப்போ சொல்லிட்டாங்கனால நான் என்ன பண்ணேன், அண்ணன் எப்போ கூப்பிடுவோப்போ நம்ம அப்போத்தான் போகணும்னு இருக்கேன். ஏன்னா சீமான்கிட்ட போகாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுண்டா, அவனுக்கு முன்னாடி நான் அங்கதான்டா நான் முதல்ல நிற்பேன்னு சொல்லி நான் முதலத்தான் வந்து உட்காந்துருந்தேன். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும், இழிவுபடுத்தி பேசுவார்கள். அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கூடாது. அது வந்து அவன் வந்து ஈனப்பிறவிகளுக்கு பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்தவன் நம்ம அடுத்தவனை வந்து இழிவுபடுத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவனோட சொத்தையும் ஆட்டையை போட மாட்டோம். அண்ணன் சீமானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுடைய வரலாறையும் தமிழ் சமுதாயத்தோடைய அடையாளம் இன்னைக்கு வந்து குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் நம்ம புத்தகத்தை படிச்சிருப்போம். அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குறவர்னா கோணர் நம்ம அண்ணன் நான் தம்பி பல்லர்னா நம்ம வந்து அண்ணன் தம்பி 5 பேர் ஒரு வீட்டில் வந்து 5 பேர் பிறக்கிறோம். இந்த 5 பேரோட பேரை சொன்னது அண்ணன் சீமான் அண்ணன் தான். ஏன்னா அண்ணன் தம்பியே தெரியாம தெரிஞ்சான். ஏன்னா நம்மளுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு பேர்ல போயிட்டோம். அப்ப கடைசியில் பார்த்தா அவரை சேர்த்து வைக்கிறதுக்கு அண்ணன் சீமான் அண்ணன் தான் வர வேண்டியதா இருக்குது. 5 பேர் பிரிஞ்சவங்க 5 பேருமே நீங்க எல்லாம் வேற யாரும் இல்லடா, நீங்க எல்லாம் தமிழர்கள், நீங்க எல்லாம் தமிழ் சார்ந்த குடிகள், நீங்க பிரிஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்தை வந்து உங்க அப்பாவுடைய சொத்தை உங்க பாட்டை மூட்டை சொத்தை வந்ததே போன ஆட்டை போடுற ஒரு குடும்பம் தான் ஒரு தமிழ் இனத்தோடைய அடையாளம். நம்ம வந்து இந்த அடையாளத்தையும் இந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டு நம்ம வாழ்றதே வேஸ்ட். ஆரியம் என்பது ஆபத்தானவர்கள், திராவிடம் என்பது ஆபத்தானவர்கள். தமிழ் தேசியமாக வென்று எடுப்போம். தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் முதல் குரல் கொடுப்போம். அது பறையல் சமுதாயம் என் அண்ணன் தான், தேவேந்திர சமுதாயம் என்ன அண்ணன் தான், நாடார் சமுதாயம் என்ன அண்ணன் தான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். வேற எவன் உள்ளக்க வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம். எங்களுடைய ஒற்றுமையை எவன் பிரிச்சாலும் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஏதோ அந்த மேடை கிடைச்சிருச்சுன்னா நான் பேச மாட்டேன். மேடையே இல்லைன்னாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவேன். எனக்கு வந்து போலீஸுக்காரனும் பிடிக்காது. இந்த நாட்டில் வந்து 1ஆம் நம்பர் ஐயோக்கியனால காவல்துறை தான். காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டு மக்களை எவனும் தொட முடியாது. நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல நீதிபதி நல்ல மனுஷனா அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு, அவரு கேவலமா பேசினார். அதெல்லாம் சொன்னேன்னா நீதிபதியை செத்து போயிடுவார். அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. நீதித்துறையே கேவலமா போச்சு. 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தா நீதிபதியை கூட விலைக்கு வாங்கிடலாம்ன்ற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு. என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, காவல்துறை வழக்கு போட்டாலும் பரவாயில்ல. பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல் சொல்லிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியை தடுத்தே நிறுத்த முடியாது. நான் ஏற்கனவே பதிவும் போட்டேன். என்ன போட்டேன் தெரியுமா? அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம், நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். காவல்துறை அதிகாரிகள் ஏதோ கவர்மெண்ட் பணம்ன்றீங்க, மக்களுடைய வரி பணம். ஸ்டாலினுக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்க நீங்க பூரா எங்களுக்கிட்ட வேலைக்காரன். ஸ்டாலினே எங்களுக்கிட்ட வேலைக்காரன். தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா, அமைச்சர் எம்எல்ஏ எம்பி வந்தேரிகள் போனவன் எல்லா பேருமே என்னுடைய வேலைக்காரன். நான் போய் அவனை தேடவே மாட்டேன். அவன்கிட்ட ஒரே வார்த்தை கேட்பேன், எனக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுறோம், இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது நீதிபதியாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்களுடைய வேலைக்காரனா வேலையை பாருங்க. ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. திராவிடம் என்பது ஆபத்து. திராவிடத்தை இந்த 2026 களை எடுப்போம். ஏன்னா தமிழ் சமுதாயம் ஒன்று சேராமல் நம்ம அவனை கலையெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பேசிட்டு இந்த அண்ணன் வந்தாங்க, மேடையை பார்த்தாங்க, போயிட்டாங்கன்ட்டு. எங்கெல்லாம் திராவிட அடிமைகள் இருக்கிறார்கள். ஏன்னா திராவிட கொத்தடிமைகளாவே வாழ்ந்துட்டாங்க நம்ம ஆளுக போய். போதும்டா, இனிமே அவனுக்கு அடிமையா இருந்து எம்எல்ஏ 1 சீட்டு கொடுப்பேன், 2 சீட்டு கொடுப்பேன், இப்படியே நீ வாழ்ந்துட்ட. நம்ம சமுதாயத்துல நிறைய இருக்கிறாங்கடா. நம்ம 100 அமைச்சர் ஆகணும், 100 எம்எல்ஏ ஆகணும்ன்றத சொல்லி கொடுங்க.
ஒரே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கொத்தடிமையா ஒருத்தர் வச்சிருவாங்க. எல்லா சமுதாயத்திலும் கொத்தடிமைகள் தான் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட செயலாளர் இருக்கான். சொந்த வரலாறு தெரியாது, சமுதாயத்துடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது. பணம், அவனுக்கு பணமும் பதவி ஏசி ரூம்பு. பணமும் பதவியும் ஏசி ரூம்பு நிரந்தரம் அல்ல. நீ விட்டுட்டு போறிய வரலாறு தான் நிரந்தரம். பணத்தை ஒழிச்சிட்டு அதுக்காக திருட்டுத்தனமா ஒழிச்சுக்கிட்டு அது ஐயா பணத்தை கொள்ளையடிச்சிட்ட காப்பாத்துறதுக்கு 4 வாட்ச்மேன் தேடணும். பணமே இல்லை என்றாலும் மக்கள் தான் நம்மளுக்கு பணம், நம்மளுடைய செல்வாக்கு, செல்வம் எல்லாமே இந்த மக்கள் தான். மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி எங்கு முன்னெடுத்தாலும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக முதல் ஆளா நிற்பேன். மீண்டும் சொல்கிறேன், காவல்துறை ஓயாமல் இந்த அனுமதி வாங்குறது, இந்த கோர்ட்ல பணம் கட்டுறது, அது இதெல்லாம் கேட்டீங்கன்னா காவல்துறை இருக்காது. ஏன்னா இன்னைக்கு டோல்கேட்டெல்லாம் உடைக்கிறாங்க, டோல்கேட்டை உடைச்சு சுக்குநூறு ஆக்குறாங்க. நாங்க காவல்துறையை பூட்டு போட்டு இனிமேல் எங்களுக்கு போலீஸே வேணாம், நாங்க வாட்ச்மேன் வச்சுக்கிறோம்டான்றோம். ஏன்னா நாங்க காசு கொடுக்க, உனக்கு காசு கொடுக்கறதுக்கு நாங்களே 4 வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து வச்சுக்கிறோம். போலீஸ் வாட்ச்மேன் ஒண்ணுதானே, அக்கா காக்கி சட்டை போட்டா கடவுள் இல்லை. காவல்துறை முதல்ல ஒழுக்கத்தோட நடந்து கொள்ளுங்க. இதுவே முதலும் கடைசியும். தமிழ்நாட்டில் எங்கிட்ட தான் நீங்க நிக்கணும். இன்னைக்கு ஸ்டாலின் நிற்பீங்க, நாளைக்கு இதே மேடையில எங்க கூட நிற்பீங்க. நாங்க சொல்றதான் நீங்க கேட்பீங்க. மக்களுக்காக போராடுவோம். என்றும் உங்களில் ஒருவன், தாய்நாடு மக்கள் கட்சி ஏகே பூமிராஜன். நன்றி, வணக்கம்.